என்னடா பயிறு டிவியில் ஏதோ அல்வா ரெசிபி போட்டிருக்கிற பட் ஆக்சுவலி இது ராங் ரெசிபி. அதில் அவ இது என்ன சுகருக்கு பதிலாக உப்பு போடுறா. நாங்களும் அல்வா செய்ய மாட்டா பயிறு. எங்க அவருக்கு அல்வா அல்வா சாப்பிட்ற மூஞ்சி இருக்க காட்டு. உனக்கு அல்வா, நீ டயட்டில் இருக்கிற பயிறு. ஸோ உனக்கெல்லாம் அல்வா கிடைக்காது, எங்களுக்கு தான் அல்வா கிடைக்கும். அண்டையான அந்த செய்தான் இதை போட்டுட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சிங்களா, அதில் தான் அல்வா செய்யப்படுங்கள். நாங்கள் அதை சாப்பிட்டு இருப்போம். ஈவன் அவன் டயட் சாப்பிட்டு டயட் சாப்பிடுன்னு சொல்லணுன்னே உடனே படுத்துருவான். நாங்கள் இன்றைக்கு கோதுமை அல்வா செய்யப்போம். அல்வா அதுக்கு தேவையான பொருட்கள் சீனி. ஏன் 2 பக்கெட் சீனி எடுத்து வச்சுக்கிறீங்க? கஜு போட நாங்கள் தொட்டு பார்த்துட்டு கூட வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் போடுறதுக்கு சீனி, இது என்ன ஏலக்காய், உப்பு, கருவாய்ப்பை நட்டு வச்சுருக்கேன் அந்த வாசத்துக்கு. எவ்வளோ வச்சுருக்கீங்க? உம்மனம் தான் நான் போடைக்குள்ள சொல்லுவேன். ஓகே, இது நேட்டியான இதுதானே? அந்த நெட்டு களி வச்சு எடுத்து நாங்கள் அதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சு போட்டு எடுத்து கிடக்கு. இதை கலக்கி போட்டு ஊற்றோம். இதோட சேர்த்து நெய்யும் வேணும், 1 கப் நெய். இப்போ மம்மி வந்து அடுப்பை போட்டுட்டாங்க. நடுவில் கொஞ்சம் டங்கு ட்விஸ்ட் ஆகுது. இப்போ தான் ஒளிமினான், அதுக்குள்ளே வேலை வச்சுட்டாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கட்டிப்பட்டுருக்கும் எங்கடைய இது ஃப்ரிட்ஜில் வச்சனால. ஊற்றியாச்சு. இதை நீ அப்படி நல்ல வடிவாக கிளக்கி 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 வத்து மட்டும் கிளக்கணும். கணக்க தண்ணி விடணும். தண்ணி விட்டால் தான் இது கட்டிப்படும். கொஞ்சம் நெய்யும் போடணும். ஏன்னாண்டா டக்கண்டு கட்டிப்பட பார்க்க கொஞ்சம் நெய் போட்டால் கட்டிப்படாது, நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு பெரிய கரண்ட் நெய் எடுத்து போடுறோம். கொலஸ்ட்ரால் ஆக்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும் மட்டும். சீனி போட போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சீனி போட போகிறேன். இவ்வளோ சீனியா? இது 1/2 கிலோ இல்லை, 1/4 கிலோ. அது போடைக்குள்ள பெருசாக கூட. இப்படி எத்தனை நிமிஷம் கிண்டி கொண்டிருக்கோம்? ஒரு மணத்தியாவது கிட்ட கிண்டோம். ஒரு மணத்தி அழுத்திக்கிட்டு கிண்டோம். நான் இதுகளெல்லாம் போட போகிறேன். மசாலாஸ் கலரிங் போடுறேன்டா, கலரிங் போடலாம். நானும் போடத்தான் போகிறேன். கலரிங் யாராச்சும் ப்ளூ கலர் விடுவாங்களோ? நான் விடுவேன். நீ வீடியோ எடுக்கும் போதில் நான் போட்டுட்டேன். இல்லை, இது கஜு போட்டு கிடக்கு தெரியுது. பாருங்க, இந்த பழத்தை ஒட்டாமல் வருது. ஒட்டை இல்லைங்க, கட்டியில் ஒட்டாமல் வருது. இந்த பழத்துக்கு வந்தபோது நீங்கள் எடுக்கும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா ஒட்டாமல் வந்துட்டுது. இங்கே ஒட்டாமல் எடுத்தாச்சு. எண்ணெய் பூசி வச்சதுக்கு நெய் பூசி வச்சேன்னா அதுக்காக போட்டுட்டேன். இனி இங்கே பாருங்க, சொட்டு கூட ஒட்டையில்லை. இனி கோதுமை அல்வா செய்து போட்டோம். இனி வெட்டி சாப்பிட வேண்டியது தான். நல்ல வடிவாக வெட்டி சாப்பிட வேண்டியது. இப்போ வந்து நாங்கள் பார்க்கில் வந்துருக்குறோம். அங்கே ஒரு நாய் உண்டு. பைராவை பார்த்து வியாட வர சொல்லிச்சு. பட் இவன் வியாட போகிறான்னு இல்லை, அது அங்கே பக்கம் ஓடிடுச்சு. நல்ல வளர்ப்புடா உண்ட பைரா. ஓடியா 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 ஓடியாடா. அம்மா அங்கால பக்கம் இருப்பா. ஓடியா. அங்கால பக்கம் எதுக்கு பார்க்குறானுண்டா, அங்கால பக்கம் அம்மா வந்துருக்குறா. ஸோ அதனால் மம்மி இங்கே பக்கம் வாராங்களா இல்லையான்னு பார்க்குறேன். பைரவியா பைரவியா வைங்க. ஓடியாடா. இதான் அந்த எங்களோட பார்க். முதல்ல வந்தால் நாங்கள் உங்களுக்கு காட்டினாங்க. முதல்ல போடுற வீடியோ எல்லாமே இங்கே இருந்தால் நான் எடுக்கிறோம் நாங்கள். பிகாஸ் இங்கே பக்கம் லீஷை கலெக்டி விடுறது எங்களுக்கு சுகம். நாயெல்லாம் பெருசாக இங்கே பக்கம் வராது. வந்தாலும் இது கொஞ்சம் தூரம்னால ஆக்கள்கிட்ட வந்து டயர்ட் ஆயிடுவாங்க வாரத்துக்கு. பைரவியா இப்படி தான் ஓடி வருவான். சிங்க குட்டி மாதிரி, தங்க கட்டி மாதிரி.
பயிரங்க வா வா பயிரப்பா பயிர எங்கேயாச்சும் ஸ்டிக் இருக்கா இல்லையான்னு தேடுறா பயிறு ஸ்டிக் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடு இல்லை மம்மி கிட்ட தண்ணி குடிக்க போகிறான் ஓ மட்டை நாய் வந்துருச்சு மறுபடியும் மின்னல் வேகத்தில் போகுது அங்கால பக்கம் இவன் கண்டுக்கிறானே இல்லை இங்கால பக்கம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு அங்கே நாய் வந்து பிடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட கேட்டவையல் அதனால் நாங்கள் பிடிச்சி கொடுத்தோம் ஸோ வீடியோ நான் பாதியில் கட் பண்ண இருந்துச்சு நாங்கள் மட்டும் இல்லை இன்னொரு நாயும் அங்கால பக்கம் இருந்துச்சு அது வந்து ஒழுங்காக சொல்பேச்செல்லாம் கேட்டுச்சு பட் அந்த நாய் வந்து கேட்கல பைராக்கு வந்து தன்னோட தண்ணியை கொடுக்குறாங்கன்ட்டு அவனுக்கு போகாம ஸோ அதை எடுக்காமல் விட்டோம் இருந்தாலும் பயிர் நக்காத கண்டதையும் கலைச்சிட்டானா அதுக்குள்ளே அதுக்குள்ளே விட்டு போவோமா கேமரா கேவலமாக இருக்கா இது கண்ணு கேவலமாக இருக்கான்னு தெரியலையே கொஞ்சம் கிளியர் பண்ண பிறகு நாங்கள் இப்போ எடுக்கிறோம் இவனுக்கு இப்போ என்ன ஒரு பிரச்சனைண்டா இங்கே பக்கம் வந்ததும் போதும் உடனே பாஞ்சு ஏறி பார்ப்பான் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை இங்கே பாருங்க மறுபடியும் ஏறி பார்க்குறேன் போன பிறப்பில் மீனா பிறந்துருப்பானோ என்னடா வயிறுக்குட்டி என்ன பண்ணுறான்னு தெரியலையே இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஏரியாவில் வந்து குந்தி இருக்கிறோம் மம்மி அங்கால பக்கமே இருக்கிறாங்க பார்த்தீங்களா கிட்ட ஒரு குதிரை 2 குதிரை போகுது நல்ல வலிவான குதிரைகள் 2 குதிரை போகுது தெரியலை கண்ணை கட்டி விடலை அண்ட் அவங்களுக்கு பூச்சி அதுகளை போடக்கூடாதுனாலே போட்டிருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே ஒரு நாய் கூட்டமே வருது அதில் சிலதுகள் வந்து பயிராண்ட அதே இது அதே என்ன அது பிரீட் இனத்தோட சேர்த்து இதில் பார்த்தீங்களா இந்த சிலை இது வந்து கொண்டு இருக்குது போகிறாங்க வேற அசித்தோ அதுலேயும் இன்னொரு நாய்கள் வருது இவன் இந்த ட்ரெயினில் ஏறி உட்கார விட மாட்டான் வயிறு எங்கே பக்கம்டா அதுங்களா அங்கே பக்கம் மறுபடியும் குதிரை போகுது இந்த இடத்துல வந்து ஒரு குதிரை சவாரி போடுறதுக்கு வந்து ஒரு இடம் ஒன்று இருக்குது அது ஆக்கள் அதிகமாக இரவு நேரத்தில் தான் இரவு நேரத்துக்கு கொஞ்சம் பின்னர் நேரத்தில் தான் அதிகமாக ஆக்கள் வருவாங்க குதிரையோட நாங்கள் இப்படியே இங்கே பக்கம் பொடி நிறையா போய் கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோட கடைசி கட்டத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் பாய்